இது 27 செப்டம்பர் 2019 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு துக்கம் மற்றும் இறப்பு. அதில் நன்றாக பயிற்சி செய்வதை குறித்து பார்ப்போம். நாம் எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க தான் போகிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை நம்பலாமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நிறைய பேருக்கு மரணத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. அதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில அன்றாட சூழ்நிலைகள்ல தேவனை நம்புவதுக்கு பழகி இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் மரணம் நம்ம சந்திக்கும் போது தேவனை நம்புறது ரொம்ப எளிதா இருக்கும். என்னுடைய கணவரின் கல்லூரியில ஒரு நாடக ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்லா பயிற்சி செய்தீங்கன்னா நீங்க சிறப்பா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம சிறப்பா செயல்படுவதற்கு எதை பயிற்சி செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எழுதுற ஒரு கதை. அதுல நிறைய அத்தியாயங்களை ஆண்டவர் எழுதுறாரு. அதுல கடைசி அத்தியாயம் மரணம். அந்த கடைசி அத்தியாயமாகிய மரணத்தை நம்ம சந்திக்கும் போது அதை நம்ம சமாதானத்தோட சந்திப்பதற்கு பயிற்சி தான் முக்கியம். எப்படி பயிற்சி செய்யணும், என்ன மாதிரி பயிற்சி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில முந்தைய அத்தியாயங்கள்ல ஆண்டவரை நம்புவதுக்கு பழகி பயிற்சி செய்திருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஆண்டவரை நம்பலாம் அப்படின்னு அந்த பயிற்சி மூலமா அறிந்து பழகி இருப்போம். அப்படி அறிந்திருந்தோம்னா அந்த கடைசி அத்தியாயமாகிய மரணம் வரும்போது ஆண்டவரை நம்புறது ரொம்ப எளிதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்து விட்டார். நம்ம இறக்குற நாளை கூட ஏற்கனவே திட்டமிட்டுட்டார். இதே மாதிரி ஒரு நாள்ல ஆண்டவர் எழுதுகிற கதையாகிய நம்முடைய இந்த வாழ்க்கை முடியும். அப்படி முடியும் போது நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில அன்றாட சூழ்நிலைகள்ல அந்த அத்தியாயங்கள்ல ஆண்டவரை நம்புவதுக்கு பழகி இருந்தோம்னா, நம்முடைய கடைசி அத்தியாயமாகிய மரணம் வரும்போது நம்ம பயமே இல்லாம அதை சமாதானத்தோட சந்தித்து நம்முடைய தேவனை முகமுகமா பார்ப்போம். அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான முடிவா இருக்கும் தெரியுமா? இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நீங்க ஏற்கனவே திட்டமிட்டபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதனால நீங்க எழுதுகிற எங்க வாழ்க்கை என்னும் கதையில எல்லா அத்தியாயங்களிலும் உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இப்பவும் உம்முடைய வேலை வரும்போது எங்கள்ட்ட கடைசி அத்தியாயமாகிய மரணத்தையும் நாங்கள் உண்மையே நம்பி இருப்பதனால அதை பயமே இல்லாமல் சமாதானத்தோடு சந்தித்து உண்மை முகமுகமாய் பார்ப்பதற்கு நீ எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி ஐயா. இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.